அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன வீடியோண்டா, கடல் தாமரையும் கடல் அட்டையை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா கடல் அட்டையை என்னது கடல் தாமரை பற்றி இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். என்கிட்ட கடல் தாமரையை பற்றி என்ன சொல்லியிருந்தோம்டா, கடல் தாமரைக்கு மேலே வந்து ஒரு மீன் மட்டும் இருக்கும். அந்த தாமரகாத்தா மீன் சொல்லுவோம், நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறது நீமோபிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மீன் மட்டும் தான் அந்த கடல் தாமரையில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகும்போது வந்து இந்த கடல் தாமரைக்கு உள்ளே வந்து இந்த வளர்க்கக்கூடிய இறால் இருக்குது பாருங்கள். ஒரு 2 இறால் வந்து அதோட வாய் பகுதியிலேயே நின்றுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த நடுவு பகுதியில் பார்க்கும்போது தெரியும், ஒரே ஒரு இறால் மட்டும் இருக்கும். இன்னொரு ஆள் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அது கண்ணாடி மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த கலர் மீனுக்கு பிடிக்க போகும்போது தான் எனக்கே தெரியும் இந்த மீன் வந்து இந்த இறால் வந்து விளையாண்டு. ஏன்னா தண்ணிக்குள்ளேருந்து பார்க்கும்போது வந்து நல்லா அழகாக இருக்கும் இந்த இறால். எனக்கு நம்ம கேமராவுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு தெரிய மாட்டேன்ட்டு, இறால் நிற்கிறது தெரியுது, ஆனால் பக்கத்தில் கொண்டு போனால் அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. அந்த தெளிவாக காமிக்கும்ல, அந்த இது கிடைக்கவே மாட்டேன்ட்டு. மற்றபடி இந்த கடல் தாமரை இது எல்லாமே நல்லா தெளிவாக தெரிய பாருங்க. இப்போ நான் அதை அந்த கடல் தாமரையை வந்து மேலே வந்து கையை வச்சு தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சுருங்கி உள்ளே போயிடும், மண்ணுக்கு அடியிலே போயிடும், சுருங்கிடும். அதை பிடிச்சி இழுத்தா கூட வராது, அப்படி இருக்கும். இந்த கடல் தாமரைக்கு மேலே வந்து இந்த பிடிச்சா அந்த ஆடுது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த கணவாய்க்கு இருக்கும்ல, ஆனால் ஆக்டோபஸ் கணவாய் இருக்குல்ல, அதை வந்து பிடிச்சிக்கிட்டா இப்படி நம்ம மேலே பிடிச்சிக்கிட்டா எப்படி ஒட்டுமோ அதே மாதிரி தான் இந்த கடல் தாமரை மேலே இருக்கிறது ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒட்டுறது மாதிரி லைட்டாக நம்ம ஒரு இது கையை வச்சா கூட அது வந்து நம்ம மேலே வந்து ஒட்டி பிடிச்சி இழுத்துக்கிறோம். இப்போ ஒரு மீன் இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனை பிடிக்கிறதுக்காகவே அது போய் ஒட்டிக்கிறோம், இழுத்து மறுபடியும் மூடி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இது மறுபடியும் மேலே வரும் இந்த கடல் தாமரை. எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு, என்னடா இது மேலே எந்த மீனுமே நிற்காதே, இது இறால் மட்டும் எப்படிடா நிற்கிறேன்னு சொல்லிட்டு தான் அது ஒரு சரி வீடியோ எடுத்து காமிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்க. இந்த பக்கத்தில் ஒரு நடுவில் ஒரு இறால் இருக்குது, அது பக்கத்துலேயே கண்ணாடி மாதிரி இன்னொரு இறால் நிற்கி பாருங்கள். அதோட வால் பகுதி மட்டும்தான் வெள்ளையே அடிக்கும். இதோட அந்த முதுகு பகுதி இருக்குல்ல, அது வந்து இந்த அடுக்கடுக்காக வெள்ளை கலரில் அடுக்கடுக்காக வச்ச மாதிரியே இருக்கும் இந்த இறால். நான் கலர் மீனுக்கு போகும்போதும் அந்த இறாலை வந்து நான் கையில் எடுத்து காமிக்க முடிய மாட்டேன்ட்டு, ஏன்னா அந்தளவு பக்கத்தில் வைக்கும்போது வந்து கிடைக்க மாட்டேங்குது, தெளிவாகவே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தூரத்தில் வச்சா மட்டும்தான் தெளிவாகவே தெரியுது. இந்த கடல் தாமரை வந்து மேலே வந்து எப்படி இருக்குண்டா, தொட்டு பார்த்தோம்னா ஒரு இந்த ஜெல்லி மீனை போட்டிருக்கும், அதே மாதிரி தான் வலுவழுப்பாகவே தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கும் நம்ம கையில் பிடிச்சி பார்த்தா கூட அப்படி தான் இருக்கும். நம்ம கையில் தூக்கி பார்த்தோன்னா உலண்ட மாதிரியே இருக்கும். இதே இது சுருங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சுருங்கிட்டுனா அது வந்து ஒரு கல் மாதிரி ஆயிரும். பிடிச்சி அமுக்குனா கூட நம்ம அந்த சைக்கிள் டிப்போ அமுக்குவோம்ல, காற்று அடிச்சுக்கிட்டு அமுக்குவோம்ல, அதே மாதிரி இருக்கும். ஒழுங்காக அந்த கடலில் நீரோட்டத்தில் வந்து ஒழுங்காக நின்று எடுக்க முடிய மாட்டேங்குது, அங்கிட்டு அலசிக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த இறாலை பார்த்தீங்கல்ல, நடு வாய் பகுதிக்குள்ளேயே போயிட்டு அப்படியே தான் அதை சுற்றியே தான் நின்றுக்கிட்டே இருந்தான். தண்ணி வந்து அந்தளவு தெளிவாக இல்லை மற்ற இதெல்லாம் நான் காமிக்கிறதுக்கு. ஆமாம், ஏன்டா இந்த கடலுக்குள்ளே எடுத்த வீடியோ வந்து போட்டே ரொம்ப நாளாக ஆகிட்டு. ரொம்ப பேர் கேட்டாங்க, நீங்கள் கடலுக்குள்ளே எடுத்து வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதான் சரிட்டு எதுக்கு நம்ம காமிச்சிடும், கடல் வந்து இப்படி தான் இருக்குது காமிப்போம், கொஞ்சம் கலக்காக இருக்கிறதே காமிச்சிடும்னு சொல்லிட்டு தான் அப்படி காமிக்கேன். எனக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துலலாம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, நம்ம பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். நம்ம சும்மா வெறுமனை தண்ணிக்குள்ளே இறங்கி பார்த்தா கூட அந்தளவு அழகாக இருக்கும். இப்போ இவ்வளோ கலக்குலேயே மங்களாக இருக்கும்போதே தண்ணி வந்து எப்படி அந்த இடம் வந்து இப்படி பச்சை கலரில் இருக்குன்னு பாருங்கள்.
இதுதான் கடல் அட்டை. இந்த கடல் அட்டையெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, அதனால் எடுக்க மாட்டோம். இந்த கடல் அட்டையெல்லாம் எடுக்காதனால எவ்வளோ இது பெருகிட்டுன்னு பாருங்கள், ரொம்ப இது கிடக்கும். இந்த கடல் அட்டையை சாப்பிட்டே மீன் வந்து ரொம்ப இது உயிர் வாழும். நான் போட்டு எங்கே கிடக்கு, நான் எங்கே கிடக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து ஒத்தையிலேயே நீஞ்சி வந்து வீடியோ எடுக்கிறேன்னு அப்படியே வந்துட்டேன். இதுலேயே ஒரு 2-3 வகை வந்து கடல் அட்டை இருக்குது. இது பார்க்க கருப்பு கலரில் வளவலண்டு இருக்கா. இன்னொரு அட்டை எப்படி இருக்குன்னா சீனி அட்டைன்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் முள்ளு இப்படி இந்த இந்த என்னது அரிப்பு பூச்சிலாம் இருக்குல்ல, அதே மாதிரி பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அந்த அட்டைலாம். அது இந்த இடத்துலலாம் கிடையாது, அது எங்கிட்டாச்சும் விலங்க கிடக்கும். அது எப்போமாச்சும் பார்த்தோன்னா நான் காமிக்கேன் இந்த அட்டை தான் நான்ட்டு. கடல் அட்டையை வந்து எடுக்கக்கூடாது, தடை செய்யப்பட்டது. அதனால் நாங்கள் எடுக்கவே மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அதனால் உங்களுக்கு வீடியோக்காக காமிக்கிறேன். இது கீழே கிடக்கிறது ஃபுல்லாமே நான் ஜல்லிக்கல்லுன்னு சொல்லுவோம். அது என்னதுன்னா நம்ம முருவை தான். அது ஒரு பவளப்பாறை தான். அது வந்து உடஞ்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ந்ததுக்கப்புறம் உடஞ்சி தண்ணிக்குள்ளே அப்படியே விழுந்துடும். அந்த விழுந்து கிடக்கிறது தான் இந்த ஜல்லிக்கல் ஃபுல்லாமே. முருவக்கல்லுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அதை. ஒழுங்காக நின்று வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. நம்ம பாட்டில் நீஞ்சி போயிட்டே இருந்தாலுமே சரி, அந்த இது ஆட்டம் அங்கிட்டுங்கிட்டு அப்படியே தான் இருந்துச்சு, அலை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நீரோட்டத்துக்கு ஒரு பக்கம் இழுக்கும், ஒரு பக்கம் போகும், அப்படியே தான் இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். என்கிட்ட தண்ணி கொஞ்சம் கலக்காக இருந்தனால அந்தளவு ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல, ஒழுங்காக உங்கள்கிட்ட காமிக்க முடியல. இருந்தாலும் இந்த கலக்காக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் காமிச்சிட்டேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கடல் அட்டை எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.